அனைவருக்கும் வணக்கம். டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் அவர்களுடைய அந்த ஜாமீன் மனு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்பார்த்தது தான் என்றாலும் ஒரு ஆசை இருந்தது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை விடுதலை செய்து விடுவார்கள், இந்த வழக்கில் எந்த விதமான நியாயமும் இல்லை என்பதை உணர்ந்து அவர் விடுதலை செய்யப்படுவார், ஜனநாயக மாண்புகள் காக்கப்படும். ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வதை அனுமதிக்க முடியாது, ஒரு தீர்ப்பு வரும் என்று தான் எதிர்பார்த்து காத்திருந்தோம். அதற்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. ஏன் ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இப்போ கடந்த 20 வருடங்களாக எந்தெந்த வழக்குகளுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்கலாம், எந்த வழக்குகளில் எந்த காரணங்களுக்காக ஜாமீனை மறுக்கலாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த கடந்த 20 வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமைகள் தான் மிக மிக முக்கியம். ஒரு தீர்ப்பில் ஒரு தண்டனை வந்த பிறகு நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் அவரை சிறையில் அடைங்க, ஏன்னா தண்டனை வந்துடுச்சு, அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டு. அதனால் நீங்கள் எவ்வளோ 20 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறீங்களா, 30 வருடங்கள் கொடுக்குறீங்களா, ஆயுள் தண்டனை கொடுக்குறீர்களா, அது அந்த நீதிமன்றத்துடைய விருப்பம். அந்த அடிப்படையில் அவரை சிறையில் அடைங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் விசாரணை என்ற பெயரிலே விசாரணை கைதிகளாக சிறையில் அடைப்பது சரியல்ல. பேல் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் என்பது தான் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த ஒரு மிக முக்கியமான ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். இதை இப்போ இல்லை, 70களில் நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணா ஐயர் அப்பொழுதே அவர் சொன்ன விஷயங்கள் இவையெல்லாம். அதைத்தான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி யாரையும் கைது செய்யக்கூடாது, 7 வருடங்களுக்கு குறைவான தண்டனை என்றால் அவர்களை நீங்கள் கைது செய்யக்கூடாது, சம்மன் கொடுத்து அவர்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தெளிவாக சொல்லியிருக்கிறது. யாரை எப்போ கைது செய்யலாம், இல்லை ஒரு கைது செய்யப்பட்டு வரை எப்போ ஜாமீனில் விடலாம் அப்படின்னா முக்கியமான 3 கூறுகள். அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டார், இந்தியாவை விட்டு தப்பி செல்ல மாட்டார், மீண்டும் அதே குற்றங்களை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கை எடுத்துக்கொள்வோம். அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்கள் உண்மையா பொய்யா என்று விசாரணை நீதிமன்றம் முடிவு செய்யும். போலீஸார் விசாரணையின் முடிவில் இவர் மேலே முகாந்திரம் இருக்குது, இவர் மேலே எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள். இப்போ அதுக்கெல்லாம் முந்தைய ஸ்டேஜில் இதை மட்டும்தான் பார்க்க வேண்டும். இந்த வழக்கை எப்போ நடந்ததாக சொல்கிறாங்க, 2 வருடங்களுக்கு முன்னால் நடந்ததாக சொல்கிறாங்க. ஏற்கனவே திரு மணிஷ் சிசோடியா 1 வருடமாக சிறையில் இருக்கிறார், சத்யேந்தர் ஜெயின் உள்ளே இருக்கார், சஞ்சய் ஜெயினுக்கு மட்டும்தான் இப்போ ஜாமீனில் விடுதலை கொடுத்துருக்கிறார்கள். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உண்மையிலே ஒரு வாதத்திற்கு வைத்துக்கொள்வோம், அவர் ஏதோ குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னா அப்போ இந்த 2 வருஷத்தில் சாட்சியை கலைச்சிருக்க மாட்டாரா? 2 வருடத்துக்கு அப்புறம் இப்போ தான் சாட்சியை கலைக்க போகிறாரா? அதே போல் ஒரு மாநிலத்துடைய முதல்வர் இந்தியா விட்டு தப்பிச்சு போயிடுவாரா? எங்கே போக போகிறார் அவர்? இதை விட என்ன ஒரு பெரிய பொறுப்பில் ஒருத்தர் இருந்த முடியும்? பிரதமர், முதல்வர், அப்படிப்பட்ட உயரிய பொறுப்பில் இருக்கவர் ஏதோ இவங்க போடுற இந்த போடலங்க கேஸுக்கு பயந்து இந்தியா விட்டு ஓடி போயிடுவாரா? ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்க வேண்டும். சரி, உச்சநீதிமன்றம் இருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிடும். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த வழக்குடைய அந்த தீர்ப்பு, டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பில் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது முக்கியமான கருத்துனா யாருக்கு முக்கியமான கருத்துனா பாஜகவிற்கு முக்கியமான கருத்து, பாஜகவுடைய ப்ரொபகேண்டா மெஷினுக்கு முக்கியமான கருத்து. அது ஒரு தேவையில்லாத கருத்து. அந்த கருத்தை அதை பற்றி யாருமே வாதாடவில்லை. அதாவது என்ன அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அல்ல, இது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற தனி மனிதர் செய்திருக்கக்கூடிய ஊழலுக்கும் அந்த அமலாக்கத்துறைக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்று சொல்லியிருக்கிறார். இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடக்கக்கூடிய சண்டைன்னு யாருமே அதை ஒரு வாதமாக வைக்கவில்லை. ஆனாலும் இந்த வாசகங்கள் அந்த தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது எப்படிப்பட்ட அதிர்வலைகளை இந்தியா முழுக்க ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட அதிருப்தியை பாஜக சம்பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம்.